வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்கள் முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட் AzhagiPlus சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய 42 நான்-யூனிகோட் ஃபாண்ட் என்கோடிங்கில் எந்த ஃபாண்ட் என்கோடிங்கோட பொருந்தது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் AzhagiPlus சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. AzhagiPlus சாஃப்ட்வேரை portable.alagi.com அப்படின்ற வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாகவே உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். AzhagiPlus சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டரில் எப்படி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்மளுடைய சேனலில் தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தெரியலைன்னா அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் AzhagiPlus சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட் யூனிகோட் ஃபாண்ட்டா அல்லது நான்-யூனிகோட் ஃபாண்ட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட் யூனிகோட் ஃபாண்ட்டாக இருந்துச்சுன்னா AzhagiPlus சாஃப்ட்வேரில் ஃபாண்ட் என்கோடிங் ஆப்ஷனில் யூனிகோட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கிற முடியும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட் யூனிகோட் ஃபாண்ட்டாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட் யூனிகோட் ஃபாண்ட்டாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட் நான்-யூனிகோட் ஃபாண்ட்டாக இருந்தது அப்படின்னா அடுத்து நாம் AzhagiPlus சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இந்த 42 ஃபாண்ட் என்கோடிங்கில் எந்த ஃபாண்ட் மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு கழகம் அப்படின்னு ஒரு தமிழ் ஃபாண்ட் இருக்குது. கழகம் அப்படின்ற தமிழ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்ற இந்த இடத்துல கொடுக்கல. ஆனால் பாமினி ஃபாண்ட்டுடைய கீபோர்ட் லேஅவுட்டும் கழகம் ஃபாண்ட்டுடைய கீபோர்ட் லேஅவுட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபாண்ட் என்கோடிங்கிற ஆப்ஷனில் பாமினி ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் கழகம் ஃபாண்ட்டை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட் AzhagiPlus சாஃப்ட்வேரில் ஃபாண்ட் என்கோடிங்கில் இருக்கக்கூடிய எந்த தமிழ் ஃபாண்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் டைப் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபைல் மெனுவில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் தமிழ் ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணதும் ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அடுத்ததாக நீங்கள் டூல்ஸ் அப்படின்ற இந்த மெனுவில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் செக் கம்பேட்டபிலிட்டி ஆஃப் நியூ என்கோடிங் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் சின்னதாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணிங்கன்னா AzhagiPlus சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் ஃபாண்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட்டை ரைட் சைடு ஃபாண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல கழகம் அப்படின்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். கழகம் அப்படின்ற ஃபாண்ட் மேலே கிளிக் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு விண்டோவில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டையும் ரைட் சைடு விண்டோவில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டையும் மேட்ச் பண்ணணும். அதாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எழுத்துக்களும் ரைட் சைடு இருக்கக்கூடிய எழுத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும். ஆனால் AzhagiPlus சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இந்த 42 தமிழ் ஃபாண்ட்டுமே நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் நம்மளால் லெஃப்ட் சைடு விண்டோவும் ரைட் சைடு விண்டோவும் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ ரைட் சைடு விண்டோவை மட்டும் வச்சு எப்படி ஃபாண்ட் மேட்ச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கம்பேட்டபிள் அப்படின்ற இந்த பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாயிந்திரா ஃபாண்ட்லேருந்து நமக்கு செக் பண்ணணும். யூனிகோட் ஃபாண்ட்டு செக் பண்ணாது. ஃபஸ்ட்டு சாயிந்திரா ஃபாண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம கம்பேட்டபிள் பட்டன் கிளிக் பண்ண ஒவ்வொரு ஃபாண்ட்டாக செக் பண்ணும். ரைட் சைட் ஸ்க்ரீன் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களுமே கட்டமாக தெரியுது. எதனாலனா சாயிந்திரா ஃபாண்ட்டும் கழகம் ஃபாண்ட்டும் மேட்ச் ஆகலை. ஸோ அடுத்ததை நான் கம்பேட்டபிள் அப்படின்ற பட்டனில் கிளிக் பண்ணி அடுத்த ஃபாண்ட்டை செக் பண்ணுறேன். கம்பேட்டபிள் பட்டனில் கிளிக் பண்ணதும் TSCII ஃபாண்ட்டுக்கு மாறிடுச்சு. TSCII ஃபாண்ட்டும் எனக்கு கட்டமாக தான் தெரியுது. அப்போ கழகம் ஃபாண்ட்டும் TSCII ஃபாண்ட்டும் மேட்ச் ஆகலைன்னு அர்த்தம். மறுபடியும் நான் கம்பேட்டபிள் பட்டனில் கிளிக் பண்ணுறேன். தமிழ் பைபிள் ஃபாண்ட்டுக்கு மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பைபிள் ஃபாண்ட் பாமினி ஃபாண்ட் இது ரெண்டுமே ஒரே கீபோர்ட் லேஅவுட் தான். பாமினி ஃபாண்ட்டுடைய கீபோர்ட் லேஅவுட்டும் தமிழ் பைபிள் ஃபாண்ட்டுடைய கீபோர்ட் லேஅவுட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்காக AzhagiPlus சாஃப்ட்வேரில் பாமினி ஃபாண்ட் தனியாகவும் தமிழ் பைபிள் ஃபாண்ட் தனியாகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருக்கு தமிழ் பைபிள் ஃபாண்ட்டும் பாமினி ஃபாண்ட்டும் ஒரே கீபோர்ட் லேஅவுட் தான்றது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் AzhagiPlus சாஃப்ட்வேரில் பாமினி ஃபாண்ட் தமிழ் பைபிள் ஃபாண்ட் இந்த ரெண்டு ஃபாண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. என்னுடைய கம்ப்யூட்டரில் தமிழ் பைபிள் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணாததுனால இந்த இடத்துல பாமினி ஃபாண்ட் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எழுத்துக்களை செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்ததும் ஆயுத எழுத்து இருக்கணும். அடுத்ததாக உயிர் எழுத்துக்கள் AAII எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சி இது எல்லாமே எல்லா எழுத்துக்களுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உயிர்மெய் எழுத்துக்கள் ஒவ்வொரு லைனாக செக் பண்ணுங்கள்.
ஏதாவது எழுத்து தவறாக இருக்குதான்னு பாருங்கள். 0 அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது எழுத்துக்கள் தவறாக இருக்குதா அப்படின்றத பாருங்கள். அடுத்ததாக ஸ்ரீ அப்படின்ற எழுத்து கரெக்டாக இருக்கான்றத பாருங்கள். அதுக்கடுத்ததாக வடமொழி எழுத்துக்கள் இஜ்ஜு, இஷ்ஷு, இஷ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அது கீழே ஜா, ஷா இந்த எழுத்துக்கள்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. எழுத்துக்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு கீழே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எழுத்துக்கள் எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சுனாலே 95% அந்த ஃபாண்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் கரெக்டாக வருதோ அந்த தமிழ் ஃபாண்ட்டை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு விண்டோ, ரைட் சைடு விண்டோ இந்த 2 விண்டோவுமே மேட்ச் பண்ணி உங்களால் ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கிற முடியும். பேக் பட்டனில் கிளிக் பண்ணி உங்களால் ப்ரீவியஸ் ஃபாண்ட்டுக்கு போய்க்கிற முடியும். நெக்ஸ்ட் ஃபாண்ட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கம்பேட்டிபிள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பட்டனில் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்துக்கிற முடியும். ரீசெட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் ஃபாண்ட்டுக்கு போயிடும். அடுத்ததாக கம்பேட்டிபிள் பட்டனில் கிளிக் பண்ணுறேன். கட்டமாக தெரியுது. மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். அடுத்த ஃபாண்ட் அதுவும் தப்பாக தான் இருக்குது. மறுபடியும் கம்பேட்டிபிளில் கிளிக் பண்ணுறேன், தப்பாக இருக்குது. மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாமினி ஃபாண்ட்டில் இருக்குது. பாமினி ஃபாண்ட்டில் எனக்கு எழுத்துக்கள் எல்லாமே காட்டுது. ஸோ பாமினி, கழகம் இது 2 ஃபாண்ட்டுமே மேட்சாக இருக்குது. எல்லா எழுத்துக்களையுமே நீங்கள் செக் பண்ணணும். எல்லா எழுத்துக்களும் கரெக்டாக இருந்தால் தான் ஃபாண்ட் மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஏதாவது 1-2 எழுத்து தப்பாக இருந்தால் கூட ஃபாண்ட் மேட்ச் ஆகலைன்னு அர்த்தம். எழுத்துக்கு பதிலாக 0 அப்படின்னு காட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணுறேன். ஒவ்வொரு லைனாக செக் பண்ணி பார்க்குறேன். எல்லா எழுத்துக்களுமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து கம்பேட்டிபிள் பட்டனில் கிளிக் பண்ணுறேன். பாமினி ஃபாண்ட்டுக்கு மாறிடுச்சு. பாமினி 2 இருக்கக்கூடிய அந்த பாமினி. இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்ரீ எழுத்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இஜ்ஜு, அதுக்கு அடுத்த எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 2 இருக்கக்கூடிய பாமினி ஃபாண்ட்டும் கழகம் ஃபாண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகலை. மறுபடியும் கம்பேட்டிபிள் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். மேட்ச் ஆகலை. மறுபடியும் கம்பேட்டிபிளில் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட்டு மேட்ச் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கம்பேட்டிபிள் பட்டனில் கிளிக் பண்ணி எல்லா ஃபாண்ட்டுமே செக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எல்லாம் இங்கிலீஷ் எழுத்துக்களாக தெரியுது. எதனாலனா என்னுடைய கம்ப்யூட்டரில் அந்த ஃபாண்ட்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலை. அதனால தான் இங்கிலீஷ் எழுத்துக்களாக காட்டுது. கொரியர் நியூ அப்படின்ற ஃபாண்ட்டில் காட்டுது. ஒருவேளை அந்த ஃபாண்ட் என்னுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா எனக்கு தமிழ் எழுத்துக்களில் காட்டும். அடுத்ததாக சன்டாமி ஃபாண்ட்டில் ஆயுத எழுத்து மேட்ச் ஆகலை. ஆயுத எழுத்துக்கு பதிலாக வேறு ஏதோ சிம்பிள் இருக்குது. நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர்றேன். இஜ்ஜு, இஸ் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எழுத்து மேட்ச் ஆகலை. ஸோ சன்டாமி ஃபாண்ட்டும் கழகம் ஃபாண்ட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை. அடுத்து கம்பேட்டிபிள் பட்டனை கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஃபாண்ட்டாக செக் பண்ணுறேன். நான் வச்சுருக்கக்கூடிய கழகம் ஃபாண்ட்டு 4ஆவதாக இருக்கக்கூடிய பாமினி ஃபாண்ட்டோட மேட்ச் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபாண்ட்டு கடைசி வரைக்கும் கூட செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் செக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ கடைசி ஃபாண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ கம்பேட்டிபிள் பட்டனில் கிளிக் பண்ணால் சின்னதாக ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே பட்டனில் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபாண்ட் ஆப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா கடைசி ஃபாண்ட்டில் இருக்கும். மறுபடியும் கம்பேட்டிபிள் அப்படின்ற பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஒருவேளை உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட் அழகி சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இந்த 42 நான்-யூனிகோட் ஃபாண்ட்டில் எந்த ஃபாண்ட்டோடையுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட்டை அழகி சாஃப்ட்வேருக்குள்ளே ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கிற முடியும். எப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட்டை அழகி சாஃப்ட்வேருக்குள்ளே ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நியூ ஃபாண்ட் இருந்ததுன்னா அந்த ஃபாண்ட்டை அழகி ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது அழகி ஃபேஸ்புக் குரூப்பில் போய்ட்டு உங்களோட டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள்.